ஆனது நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரி 2 பேரும் இருக்கிற லவ் சீன்ஸ், விஜய் காவேரி 2 பேருமே இருந்து என்ஜாய் பண்ணுற ஹாப்பியான சீன்ஸ் மட்டும் காமிச்சா இன்னுமே விகா ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. எபிசோட்ஸ் அந்த மாதிரி கொண்டு போனால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய், குமரன், நிவின் 3 பேருமே சேர்ந்து பத்திரத்தை மீட்டு எடுத்துகிட்டு போய் சாரதா கிட்ட கொடுக்குறக்காக ரொம்ப ஆசையாக போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் தான் ஃபஸ்ட்டு கங்காவுக்கு கால் பண்ணுவார். கங்காவுக்கு கால் பண்ணிட்டு, கங்கா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ரொம்ப ஹாப்பியான விஷயம் சொல்ல போகிறோம். நான் அதை டைரெக்டாக சொல்கிறது தான் பெட்டராக இருக்கும், இருந்தாலும் நீ அத்தையை ஸ்வீட்ஸ் பண்ண சொல்லு, அப்போ தான் இந்த மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் 3 பேருமே ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தோடு வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க எதை பற்றிங்க சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னங்க திடீர்னு இப்படிலாம் சொல்கிறீங்க, அதுவும் 3 பேரா, நிவினும் உங்கள் கூட தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்கங்கா நாங்கள் 3 பேரும் ஒட்டுக்காக தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம், சரி நீ காவேரிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னங்க நீங்கள் விஷயத்தையே சொல்லாமல் காவேரிக்கிட்ட சொல்லிடு, அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்பாட்ட சொல்லிடுற மாதிரி இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க, என்ன மேட்ருங்கிறது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒருவேளை யமுனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ற மாதிரி லூஸ் மாதிரி கேள்வி கேட்பாங்க. அடி பாவி, யமுனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நான் தான் உங்ககிட்ட சொல்லுவேனா, என்னடி நீ உளறிட்டுருக்க அப்படின்ற மாதிரி குமரன் கேட்க, இல்லைங்க நீங்கள் 3 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரின்னு சொன்னீங்களா, ஆல்ரெடி நானும் காவேரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், ஒருவேளை யமுனா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ரொம்ப அறிவாளின்னு எனக்கு தெரியும், நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. உடனே இந்த விஷயத்தை போய் காவேரி கிட்ட கங்கா சொல்லுவாங்க, என்னக்கா 3 பேரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ் கொண்டு வந்துட்டுருக்கோம், அப்படி இப்படின்னு ஓவர் பில்டப்பால் இருக்குது, என்னவாக்கா இருக்கும், எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, எதை பற்றி இருக்கும், ஏதாவது பெரிய பிஸ்னஸ்க்கு இது பண்ண போகிறாங்களா இவங்க 3 பேரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி யோசிக்க, அதெல்லாம் எதுவும் இருக்காதுடி, என்னங்கிறத முதல்ல பார்ப்போம், அவர் பிஸ்னஸ் பற்றியெல்லாம் பேசின மாதிரி தெரியல, என்னன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உடனே அம்மா உன் மருமகன் உன்னை ஸ்வீட் பண்ணி வைக்க சொல்கிறாரு, ஏதோ முக்கிய விஷயம் கொண்டு வந்துட்டுருக்காங்களாம்மா, முக்கியமான விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறாங்க, அப்படி எப்படின்னு ஓவர் பில்டப் கொடுக்குறாங்கம்மா, எதுக்கும் நீ ஸ்வீட்ஸ் பண்ணி வச்சிருமா அப்படின்ற மாதிரி கங்கா சாரதா கிட்ட சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா யோசிப்பாங்க, என்னவா இருக்கும், திடீர்னு 3 பேரும் சேர்ந்து போனாங்க, இப்போ வரும்போது முக்கியமான விஷயத்தோடு வந்துட்டுருக்கேன்னு வேறு சொல்கிறாங்க, சரி நம்ம தம்பி வேறு சொல்கிறாரு ஸ்வீட்ஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு உடனே அந்த டைமில் கரெக்டாக விஜய், குமரன், நிவின் 3 பேருமே வீட்டுக்குள்ளே வருவாங்க. காவேரி தான் முதல்ல ஓடி போய், என்னங்க முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம்னு வேறு சொல்லியிருக்கீங்க, எதை பற்றி அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், முதல்ல அத்தையை கூப்பிட அத்தைக்கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே கரெக்டாக சாரதாவும் கிச்சனுக்குள்ளேருந்து வெளியில் வருவாங்க. என்ன தம்பி சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சாரதா கேட்க, அத்தை இங்கே வாங்க, நீங்கள் முதல்ல கண்ணை மூடுங்க, நீங்கள் கண்ணை மூடினதுக்கப்புறம் தான் அந்த சர்ப்ரைஸை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தம்பி சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்ருக்கீங்க, சொல்லுங்கள் தம்பி அப்படின்ற மாதிரி விஜய் கேட்பார். உடனே கண்ணை மூடுங்க, நான் அப்போ தான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் திரும்ப அதவே சொல்ல, சாரதா உடனே கண்ணை மூடிடுவாங்க. உடனே கையை நீட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்ணை மூடிட்டே சாரதாவும் கையை நீட்டுவாங்க. கரெக்டாக அந்த பத்திரத்தை கொண்டு சாரதாவோட கையில் வைப்பார். இப்போ கண்ணை திறந்து பாருங்கத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரதா கண்ணை திறந்து பார்த்து டாக்குமெண்ட்டை பார்த்ததுமே பேர் இருக்கிறதெல்லாம் பார்த்ததுமே கண்ணு பயங்கரமாக அவங்களுக்கு கலங்கிரும். தம்பி என்ன தம்பி, நம்ம வீட்டோட பத்திரத்தை மூட்டுட்டு வந்துட்டிங்களா, வாங்கிட்டு வந்துட்டிங்களா அவங்ககிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாத்த என்னத்தை, நம்ம பத்திரத்தை அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு வந்தது, நீங்கள் ஏதோ பெரிய விஷயமா சொல்கிறீங்க, அது நம்மளோட பத்திரம், நம்மளுக்கு சேர வேண்டியது, அதை தானே நான் அவங்க வாங்கிட்டு வந்திருக்கோம், ஏன் தான் நீங்கள் அது கழுகுறீங்க, நீங்கள் இனிமேல் அழுகவே கூடாது, நீங்கள் அன்னைக்கு அழுது தான் கடைசி அழுகையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை தம்பி நான் ரொம்ப பயந்துட்டேன், எங்கே கொடைக்கானல் வீடு நம்ம கைவிட்டு போயிடுமோ, நம்ம பிள்ளைங்களுக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கவே இல்லை தம்பி, இருந்தது அந்த ஒரே ஒரு ஒத்த வீடு மட்டும்தான், அதுவுமே இல்லாமல் வெறும் கையோடு நான் போய் சேர்ந்துருவணும், என் பிள்ளைங்களை எதுவுமே பண்ணலை, அப்பா அம்மா 2 பேரும் இருந்து எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரி பேரோட கடைசியாக நான் போயிடுவணும்னு நினச்சி ரொம்ப புழுங்கிட்டு இருந்தேன், கையெடுத்து கும்பிட்டு தான் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், காலில் விழுந்தா கூட தகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை என்னத்தை இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் மகன் தானே சொன்னீங்க, உங்களுக்கு ஒரு மகன் இருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக அவன் பண்ண தானே செஞ்சுருப்பான், இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக விஜய் பேசுவார். உடனே காவேரி, அம்மா நீ என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இவர் பண்ணதில் என்னம்மா அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, நம்மளோட வீட்டோட பத்திரத்தை தானே எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சும்மா இருடி, இதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயமா, அவன் பிடுங்கி வச்சுட்டு 10 லட்ச ரூபா கொடு 20 லட்ச ரூபா கொடுன்னு கேட்டான், ஆனால் நம்ம 10 லட்சம் இல்லை 100 லட்சத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருந்தாலும் அந்த வீட்டை அவன் கொடுத்துருக்க மாட்டான், அந்தளவுக்கு நம்ம மனசை கெடுக்கணும், நிம்மதியை கெடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பசுபதி திட்டம் போட்டு எல்லாமே பண்ணான், பட் விஜய் தம்பினால தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், அத்தத்தை நீங்கள் வேறு, என்னால் மட்டும் கிடையாது, குமரன், நிவின் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா
உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்காமா? உடனே வந்துட்டு விஜய் புராணத்தை பேச ஆரம்பிச்சிட்டியா? இவரே சொல்கிறாரு 3 பேரும் சேர்ந்து தான் மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு. நீ ஏதோ விஜய் தம்பின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ன மாதிரி கேட்க, அடியே எனக்கு என்னடி தெரியும்? நான் நினச்சேன் விஜய் தம்பி தான் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு. விஜய் தம்பி தான் பசுபதி கூட சண்டை கண்டை ஏதாவது போட்டு வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு நான் நினச்சேன். நீ ஏன்டி இவ்வளோ கோவப்படுற அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாம்மா அதுதானே அவங்களோட பிளானே. முன்னாடி வந்துட்டு எல்லாத்துலேயும் தலையை விட்டு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்துட்டையும் நல்ல பேர் வாங்கணும், பெருமையை தேடணுங்கிறது தானே இவங்களுக்கு வேலையை அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு விஜய்க்கு கோவம் வந்துடும், காவேரிக்கும் கோவம் வந்துடும். அக்கா நீ நிறுத்துக்கா, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுக்கு கொஞ்சம் கூட சமாதானப்படுத்தாமல் கொஞ்சம் கூட சந்தோஷப்படுத்தாமல் உனக்கு இப்போ யார் பண்ணாங்க, குமரன் மாமாவோட பேரை சொல்லணுங்கிறது தான் உனக்கு விருப்பமா? குமரன் மாமா எதுவும் பண்ணல நான் சொல்லவே கிடையாது. ஏன் உன்னை விட குமரன் மாமா மேலே எனக்கு மரியாதையும் பாசமும் இருக்குது. அதுக்காக வந்துட்டு இப்படி மற்றவங்கள வந்து சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசாத. விஜய் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக விஜய் இனிஷியேட் பண்ணி விஜய் பிளான் கொடுக்காம இதெல்லாம் நடந்திருக்காது. இதுக்கு மேலே வந்துட்டு என்னை ஓவராக பேச வைக்காத. நான் வந்து விஜயை பெருமைப்படுத்தணுனோ இல்லை நாங்கள் வந்து பெருமையை தேடிக்கணுன்றதெல்லாம் விரும்புறது கிடையாது. பட் நீ இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் இதை சொல்லியே ஆகணும்னு நினச்சேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே நிவின், ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை செலிப்ரேட் பண்ணாமல் ஏன் ஆளாளுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சாரதா, அங்கே உனக்கு எப்போ எதை பேசணுன்னே தெரியாதா? பாரு இந்த பசங்கள்லாம் வந்துட்டு முகமே சொல்லிக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? 3 பேரும் தாண்டி பண்ணிட்டு வந்திருக்காங்க. 3 பேர்த்தையுமே என் மகனாக தான் நான் நினைக்கிறேன். விஜய் மட்டும் கிடையாது, குமரன் தம்பி மட்டும் கிடையாது, இவனையும் என் மகனாக தான் நான் எப்போவோ ஏற்றுக்கிட்டேன். இவங்க 3 பேருமே நம்மளுக்கு கிடைச்ச வரோண்டி. நீங்கள் அதெல்லாம் ஏன்டி தப்பாக புரிஞ்சு நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க? இதை நம்ம சந்தோஷமாக வந்துட்டு நிவின் தம்பி சொன்ன மாதிரி சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே காவேரி அப்பா ஃபோட்டோ கிட்டே போய் ரொம்ப வந்துட்டு அழுது சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்னென்னலாம் உங்களுக்கு பண்ணுறேன்னு பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக நான் தான் சமைப்பேன், ஸ்வீட்ஸ் பண்ண சொன்னீங்கல்ல பாதி ரெடி பண்ணிவிட்டு இப்போ போய் முடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஓடுவாங்க சாரதா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதி கிட்டேருந்து வீடியோ கால் வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நிவினும் குமரனும் வந்துட்டு வெளியில் டீ குடிச்சிட்டு வரோம், ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டீ குடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிடுவாங்க. விஜய் வந்துட்டு பசுபதியோட வீடியோ கால் பார்த்ததுமே, என்ன காவேரி இவன் வேறு ஆரம்பிச்சிட்டான் போல இருக்குது, நம்ம மேலே ஆல்ரெடி கானில் இருக்கான், இவன் கால் பண்ணி ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான், அவன் பையனை வேற நான் கடத்தி வச்சுருந்தேன்னா அவன் மூலியமாக தான் எல்லாமே பண்ணேன், அந்த கானில் அவன் ஏதாவது வார்த்தையை விடுவான், எனக்கு சரியான டென்ஷன் ஆகும், பேசாமல் கால் எடுக்காமலே இருக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஏங்க கால் எடுங்க, அந்த ஒரு கெத்து மூமெண்ட்டை நான் பார்த்தே ஆகணும், அவன்கிட்ட காமிச்சே ஆகணும், அவன் ஏதோ ஓவராக பேசினான் தெரியுமா, என்னை பயங்கரமாக அழக விட்டான், அம்மாவை காலில் விழுகாத வரைக்கும் அந்தளவுக்கு கெஞ்ச விட்டுட்டான், இதுக்கெல்லாம் நான் ஒரு வார்த்தையாவது அவனுக்கு பதிலடி பேசியே ஆகணும், நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு காவேரி அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபேஸை காமிப்பாங்க. என்னம்மா காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது, உன் புருஷன் காமிச்சானா பத்திர பேப்பர்லாம், குடும்பமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக வந்து சாரதா கிச்சன்லேருந்து உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் ஏன்டி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அவன்கிட்ட பேசினாலே நம்ம விளங்காமல் போயிடுவோம், அவன்கிட்டலாம் எதுக்கு பேசுகிற காவேரி, நீ முதல்ல ஃபோனை கட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரதாமா உங்ககிட்ட தான் நான் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன தங்கச்சி, அதான் பத்திரமெல்லாம் கிடச்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன அண்ணன் கூட பேச வேண்டிதானே, இன்னும் என் மேலே உனக்கு என்னமா கோவம், நான் உனக்கு நல்லது தானே நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நிறுத்து, உன்னெல்லாம் பார்க்குறக்கும் கேவலமாக இருக்குது, உங்ககிட்ட பேசுகிறதுக்கே அருவருப்பாக இருக்குது, நீ முதல்ல ஃபோனை கட் பண்ணிடி காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இருக்கட்டும், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், குடும்பமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, இனிமேல் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு பார்த்துட்றேன், எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, உன்னையும் சரி உன் மருமகனையும் சரி உன் மகளையும் சரி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. இப்போ உங்கள் வீட்டுக்கு குட்டீஸ் எல்லாம் நிறைய வரப்போகிறாங்களாமே, உன் பெரிய பொண்ணும் மாசமாக இருக்கா, காவேரியும் மாசமாக இருக்காளாமே, இப்போ தான் கேள்விப்பட்டேன், ஸ்வீட்ஸோடு வந்துடுறேன்னா ஒன்றும் கவலைப்படாத, பண்ண வேண்டிய முறையெல்லாம் நான் நல்லபடியாக பண்ணிடுறேன், இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்ல, அதுக்கு நான் தானே எல்லாம் நல்லபடியாக பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் செம்ம டென்ஷன் ஆயிடுவார். குழந்தை விஷயத்துக்கு ஏதாவது பற்றி பேசினேன், குழந்தை மேலே வந்து கை வைக்கணும் இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினச்சா உனக்கு ஒன்றும் புதைக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரதா ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், இதோடு வந்துட்டு எங்கள் பிரச்சனையை விட்டுரு, எங்ககிட்ட வரதையும் நீ விட்டுரு, எங்கள் குடும்பம் இப்போ தான் வந்து மேடேறி வந்துட்டுருக்கு, குழந்தை கூட்டின்னு எங்கள் குடும்பம் வந்துட்டு நல்லபடியாக வாழணும், நீ குழந்தைய பற்றி பேசுகிறதோ இல்லை குழந்தை நினைக்கிறதோ கூட நினச்சிடாத, அவங்களெல்லாம் தயவு செய்து நீ விட்டுரு, என்னை என்ன வேணுனாலும் பண்ணிக்கோ அப்படின்ன மாதிரி சொல்ல, உன்னை என்ன பண்ண போகிறேன் நான், உன்னை பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது, காவேரி கங்கா அவங்களோட குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். சாரதா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என்ன தம்பி இவர் இப்படிலாம் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் காவேரி, நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், இனிமேல் இதை நினச்சி எனக்கு நைட்டு தூக்கம் வராது அப்படின்ன மாதிரி சொல்ல, அத்தை அவன் கிடக்கிற ஒருங்க, அவன் ஒரு டம்மி பீஸு, இப்படி தான் சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க, இதெல்லாம் ஜஸ்ட் அவன் பிளாக்மெயில் பண்ணுறான்,
என்ன மாரி அவன் என்ன பண்ணிடுறான்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்ன மாதிரி விஜய் ரொம்ப போல்டாக பேசுவார்.